நண்பர்களே, நான் வந்து உங்களுக்கு ஒரு கதை சொல்லப் போறேன். அந்த கதைய கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போயிடலாம். கிருஷ்ணதேவராயர் அவைக்கு வந்து ஒரு சிக்கலான வழக்கு இருந்தது. அது என்ன வழக்குனா, வேலூர்லேருந்து ஒரு 5 சிறுவரை அழைச்சிட்டு வந்து ஒருத்தர் வந்தார். ஒருத்தர் வந்து, ஐயா இதில் வந்து 5 பேர் இருக்காங்க, இதில் வந்து இளவரசர் யார் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சு சொல்லணும். உடனே அரசவையில் இருந்த ஜோசியர், நான் அந்த சிறுவனோட கையை பார்த்தே கண்டுபிடிச்சிடணும் அப்படின்ட்டு. உடனே இல்லை இன்னொருத்தர் நான் வந்து அவங்ககிட்ட கேள்வி கேட்டே கண்டுபிடிச்சிடணும். இல்லை, இது எதையுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணாமல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே தான் ராஜா, ஆஹா இவர் ஏதோ நம்மளுக்கிட்ட புதிர் போட வந்திருக்காரு அப்படின்ட்டு உடனே இதுக்கெல்லாம் எங்கள் அவையில் வந்து தெனாலிராமன் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து கண்டுபிடிச்சி சொல்லிடுறாரு. சரி, தெனாலிராமனை கூப்பிடுங்க. தெனாலிராமனை கூப்பிட்டு, தெனாலிராமன் நான் கேள்வி எதுவும் கேட்கணும். இல்லை நீ கேள்விலாம் கேட்கக்கூடாது, கேள்வி கேட்காமையே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி சொல்லணும் அப்படின்ட்டு. சரி, உடனே அவர் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தார். சரி, உடனே ஒரு தட்டில் வந்து லட்டு வச்சு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ட்டு. ஒரு 5 லட்டு வச்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. 5 லட்டு வந்து வச்சு எடுத்துகிட்டு வந்தோன்னா எல்லாருக்கிட்டையும் ஒரு ஒரு லட்டை எடுத்து கொடுத்தாரு. எல்லாரும் அவளோட வாங்கிக்கிட்டாங்க. கடைசி சிறுவன்கிட்ட போய் அவர் வந்து லட்டை கொடுக்கும்போது அந்த சிறுவன் தட்டையும் அந்த லட்டையும் ராஜாவையும் பார்த்துக்கிட்டே இருந்துருக்கான், ஆனால் லட்டை எடுக்கல. அப்புறம் கடைசியில் உடனே தெனாலிராமன் அந்த சிறுவனோட கையை பிடிச்சி, ராஜா இவர் தான் வேலூரோட இளவரசர் அப்படின்னு கேட்டு, ஓகே என்னப்பா என்ன பார்க்க உண்மைதானா? ஆமாம் உண்மைதான், வேலூரில் இளவரசர் இவர் தான். இதை எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு ராஜா கேட்டார் தெனாலிராமன்கிட்ட. உடனே தெனாலிராமன், ராஜா மற்ற பசங்களுக்குலாம் நான் கொடுக்கும்போது அவங்க வந்து எதையுமே ஆராயாமல் டக்கு டக்குன்னு வாங்கி சாப்பிட்டாங்க. நான் இவர் மட்டும் அந்த லட்டு ஆராய்ஞ்சி அதை வாங்கவே இல்லை. அப்புறம் நானாக பார்த்து கொடுத்தோம்னா, இன்னொன்று இளவரசர்களுக்கு வந்து கொடுத்து தான் பழக்கம், வாங்கிக்க மாட்டாங்க எதுவும். அதையும் பார்த்தேன், அவரோட புத்தி கூர்மையும் பார்த்தேன். அவர் வந்து ஆராயிறத எல்லாம் நான் வந்து நோட்டம் பார்த்ததில் அவர் வந்து சந்தேக கண்ணோட வேறு லட்டை பார்த்தார். அதனால தான் அவங்களுக்கு வந்து பரிமாறியும் பழக்கம் கிடையாது, எதுவும் உணவு பரிமாறி. அதனால தான் அவர் வந்து அப்படியே மேலும் பார்த்ததில், ஓஹோ இவர் தான் உண்மையாலே இளவரசர், ஏன்னா இவருக்கு அவருக்கு வந்து சேவகர்லாம் இருப்பாங்க அப்படின்ட்டு அவர் கண்டுபிடிச்சி சொன்னார். உடனே அந்த தெனாலிராமன் புத்தி கூர்மையை பார்த்து அந்த வேலூர்லேருந்து வந்து அப்படியே அசந்து போயிட்டு நான் உண்மையிலே தெனாலிராமனை பற்றி கேள்விப்பட்டதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்னு நன்றி கூறிட்டு அவர் போயிட்டார்.